பனையூர்லேருந்து இறுதியாக வந்து ஒரு மாதம் ஒரு போராட்டம் பண்ணிட்டாரு. இப்போ ஏற்றுக்கிறீங்களா அவர் ஒரு தளபதியாக? பொதுவாக இவர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, போராட்டத்துக்கு வரதே இல்லை, இவர் எல்லாம் பனையூரோட முடிச்சுக்கிறாரு, இல்லாட்டி பெரிய லெவல் எல்லாத்தையும் அறிக்கை கொடுக்குறதோட முடிச்சுக்கிறாரு. இதுதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை உடைக்கும் விதமாக போராட்டத்தில் குதிக்கிறார். சரி, குதிச்சிட்டாரு. நீங்கள் எந்த ஊர்லேயே கேள்விப்பட்டீங்களா ஒரு போராட்டம், ஒரு அரசியல் கட்சியோட போராட்டம் 20 நிமிஷத்தில் முடிஞ்சு இந்த போராட்டம் முடிஞ்சிருக்கு? எனக்கு என்ன, இது கின்ன சாதனை எழுதிடலாம். வெயில் ஓவராக இருக்குங்க. வெயில் ஓவராக இருக்குது, பனி ஓவராக இருக்குது. இதெல்லாம் ஒரு காரணம். அதிமுக நடத்தியிருக்கு, திமுக நடத்தியிருக்கு, திருமாவளவன் நடத்துகிறாங்க, பாமக நடத்துகிறாங்க, வைகோ நடத்துகிறாங்க. இந்த மாதிரி யாருடைய போராட்டங்கள் வேணால் எடுத்துக்கோங்க. இந்த போராட்டங்கள் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணி நேரம் நீடிக்கும். ஏன்னா ஒரு போராட்டத்தை நடத்தும் போதே அதனுடைய நிரல் என்னவா, அதனுடைய எப்படி நடத்தப்படணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு ஒரு அரசியல் கட்சிகள் முடிவு பண்ணிடும். அந்த போராட்டத்தை யார் பேசணும், கடைசியாக என்ன பேசி முடிக்கணும், என்னென்ன கண்டென்ட் அது மாறி வரணும். இது எதற்காக நான் சொல்கிறேங்க,